காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி 2 முறை தமிழகம் வந்தும் திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்க கால அவகாசம் இல்லை என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான பீட்டர் அல்போன்ஸ் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நம்முடைய செய்தியாளர் சாரதா நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இத்தகைய சூழல்ல காங்கிரசுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு 2 முறை வந்த பொழுதும் திமுக தலைவர் கருணாநிதியை சந்திக்காமல் சென்றது விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறது. திமுக தரப்பிலிருந்து அதிருப்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நீங்க ராகுல் காந்தி அவர்களுக்கும் கடிதம் எழுதியதாக சொல்லப்படுகிறது. என்ன ராகுல் காந்தி அவரிடம் என்ன தெரிவித்திருக்கிறீர்கள்? நான் எங்களுடைய தலைவருக்கு எழுதிய கடிதத்தை பற்றிய விவரங்களை எல்லாம் ஊடகத்திலே வாதிக்க விரும்பவில்லை. நான் பல செய்திகளை பற்றி அவருக்கு தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் தமிழகத்திலே ஏதாவது ஒரு தகவல் அவருடைய கருத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று நான் உணர்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆகவே அது தனிப்பட்ட முறையிலே ஒரு தலைவருக்கும் இந்த கட்சியின் அவர் கீழ் செயல்படுகிற எனக்கும் இருக்கின்ற கடித போக்குவரத்து, அதை பற்றி நான் ஊடகத்திலே வாதிக்க விரும்பவில்லை. ஆனால் அவர் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அவர் சந்திப்பார் என்றே நான் நினைக்கிறேன். இந்த முறையும் போன முறையும் அவருக்கு கால அவகாசம் இல்லை என்பதை தான் நினைப்பே ஒழிய நிச்சயமாக அவர் சந்திப்பார். அவர் மேல் அவர் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார் என்பதையும் எனக்கு தெரியும். ஆனா இந்த சூழ்நிலையில இது காங்கிரஸ் மேலிடம் அதிமுகவிடம் நெருக்கம் காட்டுகிறார்கள், அதற்கான ஒரு அறிகுறி அப்படின்ற மாதிரி பேசப்படுது. இதை பத்தி அதாவது இது ஒரு முதலமைச்சர் இறந்து போனார், ஒரு மாநில கட்சியோட முதலமைச்சர் இறந்து போனார். காங்கிரஸ் கட்சியோடு ஒரு காலத்திலே தேர்தல் உடன்பாடு வைத்துக் கொண்டவர் அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி போன்றவர்களுக்கெல்லாம் தொடர்போடு இருந்தவர் என்கிற முறையிலே தான் வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேனே ஒழிய இதற்கு பின்னாலே எதுவும் அரசியல் கூட்டணி முயற்சி இருப்பதாக நான் கருதவில்லை.